நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்கிர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாகவே பாருங்க, இந்த சுக்கிர பயிற்சி பலன் அப்படின்றது சுக்கிரன் 26 நாள் ஒரு முறை தன்னோட ராசியை மாற்றிட்டே இருப்பார். அதாவது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகி போயிட்டே இருப்பார். ஆக 26 நாளைக்கு ஒரு முறை சுக்கிர பயிற்சி அப்படின்றது வரதா செய்யும். பொதுவாக இந்த சுக்கிர பயிற்சியை நம்ம எதுக்கு கவனிக்கணும் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்ல அந்யோன்யமாக இருக்கணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும், எல்லா விதத்துலையும் ஹாப்பினஸ் சுகபோகங்களை அனுபவிக்கணும், நம்மளை சுற்றமும் நட்பும் சூழ வாழணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு பாருங்க சுக்கிரன் ஜாதக ரீதியாக நல்லா இருக்கணும், கோச்சார பிரகாரமும் நல்லா இருக்கணும். நம்ம கோச்சாரம் கூட 2வது ஜாதக ரீதியாக சுக்கிரன் நல்லா இருக்காரு அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி ஒரு லைஃப் அப்படின்றது கிடைக்கும். அதாவது வீடு வசதி வாய்ப்பு தோட்டம் துறவு நல்ல சந்தோஷமான மனநிலை, எப்பயுமே நம்ம ஹாப்பியாகவே இருப்போம். இந்த மாதிரி பல விஷயங்கள் சுக்கிரனால கிடைக்கிறது உண்டுதான். ஆக அதனால தான் பாருங்க மாதம் அதாவது 26 நாளைக்கு ஒரு முறை இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அப்படின்றது நாங்கள் சொல்கிறோம். இப்போ இந்த சுக்கிர பகவான் பாருங்க தனுசு ராசியிலேருந்து மகரத்துக்கு பயிற்சியாக போகிறாரு. டிசம்பர் 2 தோராயமாக பார்த்தீங்கன்னா காலையில் 12 அதாவது மதியம் 12:05 பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகிறாரு. அகைன் பாருங்க இந்த மாதத்தில் 2 சுக்கிர பயிற்சி இருக்குது. டிசம்பர் 28 11:45 போல திருப்பி பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு பயிற்சி ஆவார். இப்படி வரக்கூடிய சுக்கிர பயிற்சியால என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் இருக்கு பார்க்கலாம். கடக ராசி அன்பர்கள், பொதுவாக கடகம் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். சந்திரன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால அன்பு 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 மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். பொதுவாக பாருங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு கடகராசி லேடி இருக்காங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம். எப்படி அப்படின்னா குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க, பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்குவாங்க, ஹஸ்பண்டை ரொம்ப பார்த்துக்குவாங்க. பிள்ளைங்க தன்னை உடம்பு சரியில்லாத போதாவது பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. ஆனால் பிள்ளைங்க அதுவும் பார்க்க மாட்டாங்க, ஹஸ்பண்டும் பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2 நாள் அதை நினச்சி கஷ்டப்படுவாங்க, அழுவாங்க. திருப்பி 3வது நாள் திருப்பி அவங்களோட வேலையை ரொட்டீனாக செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள். ஆனால் கடகத்தினோட ஹிடன் கேரக்டர் ஒன்று இருக்குங்க. கடகம் இப்படி தாங்கி 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 ஒரு ஸ்டேஜில் கோவம் வந்துச்சு அப்படின்னா எரிமலையாக கூட வெடிக்கும். குரு பார்த்தீங்கன்னா உச்சமடையக்கூடிய ராசி கடகராசி. ஒரு ஸ்டேஜில் எரிமலையாக கூட வெடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஹிடன் கேரக்டர் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் 98-100 பேர் இருக்காங்கன்னா 98 பேர் அந்த ஹிடன் கேரக்டரை வெளியே கொண்டு வரவே மாட்டாங்க. கொண்டு வந்தாங்கன்னா அவங்க வேற லைஃப் வாழ்வாங்க, ஆனால் கொண்டு வர மாட்டாங்க. அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு சுக்கிர பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் 4 and 11 4ஆம் பாவத்துக்கும், அதாவது சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் பார்த்தீங்கன்னா இப்போ 7ஆம் பாவத்தில் போகிறான். 7ஆம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள மனமுட்டங்கள், மனக்குழப்பங்கள், மனசஞ்சலங்கள், மனசில் ஒரு நிம்மதி இல்லாத விஷயம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஹஸ்பண்ட் என்னமோ, இப்போ நீங்கள் லேடி கடகராசி அன்பராக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹஸ்பண்ட் என்னவோ நம்மளுக்கு தெரியாமல் செய்கிறாரு, ஏதோ ஒன்று பண்ணுறாரு, எதையோ ஒன்று மறைக்கிறாரு, முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறார் இப்படின்ற மாதிரி எல்லாம் தோணும். இப்போ நீங்கள் கடகராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா ஒய்ஃப் சார்ந்த குழப்பங்கள். இதே மாதிரி நான் உங்கள் ஒய்ஃபை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க, நம்ம மேலே பாசமே இல்லை, அவளுக்கு அவங்க வீட்டு மேலே தான் பாசம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பலவிதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிரியேட் பண்ணுவார் இந்த சுக்கிரன். இது பாருங்க, இந்த 7ஆம் பாவத்தில் இருக்க சுக்கிரன் இதை மட்டும்தான் கிரியேட் பண்ணுவாரா? இல்லைங்க. நீங்கள் ஒரு தொழில் நடத்துறீங்க, ஒரு ஸ்தாபனம் நடத்துறீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த பார்ட்னருக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மனஸ்தாபங்கள், மனசஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள், மனமுட்டங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா உள்ளதே உள்ளபடி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இது இப்படிதான் அது அப்படிதான் அப்படின்னு நல்லா பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது வராமல் நீங்கள் எஸ்கேப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, கடகத்துக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே சாயறதுக்கு ஒரு தோல் அப்படின்னு தேவை. எனக்கு கஷ்டம் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா என்னால் அழாமல் நரேட் பண்ணவே முடியாது. கடகம் நான் மென்டலியும் வீக்கு, ஃபிசிக்கலியும் வீக்கு. அன்பு 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 இதுதான். மனசு சொல்கிற பேச்சை மட்டும்தான் கேட்பேன், புத்தி சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டேன். இது கடகராசி கடக லக்னம் என்டேர்லி அப்படி இருப்பாங்க. லக்னம் மாறும்போது கொஞ்சம் குணாதிசயங்கள் மாறும். அதுவே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் செவ்வாய் எந்த இடத்துல இருக்கா, செவ்வாய் நல்லா இருக்கான்னா தைரியம் இருக்கும், செவ்வாய் சரியில்லை அப்படின்னா பெருசாக தைரியம் இருக்காது. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பார்த்தீங்கன்னா மனஸ்தாபம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு கோச்சிக்கிறது, திடீர்னு பேசாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சம் சார்ட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்னு வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க இந்த சுக்கிர பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால. சரிங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக கடகம் எப்பயுமே
பிள்ளைங்க நம்மளுக்கு ஆறுதலாக இருப்பாங்களா அப்படின்னா அது எதிர்பார்க்காதீங்க. இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இந்த மாதம் இந்த 26 நாள் கொஞ்சம் எதிர்பார்ப்பு கம்மியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து இப்போ நாங்கள் கடகராசிங்க, நாங்கள் வந்து பாருங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின் போது எங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வேலை இடத்துல சம் சார்ட் ஆஃப் ப்ரெஷர்ஸ் இருக்கும். ப்ரெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வெஞ்சன்ஸ் மாதிரி இருக்கும். எனக்கு நான் அன்னைக்கு ஒரு வேலை சொன்னேன், நீ செய்யல, அதனால் உன்னை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாண்டட்லி உன் மேலே குறை சொல்கிறேன், வாண்டட்லி உனக்கு நிறைய ஒர்க் கொடுக்குறேன், வாண்டட்லி உன்னை இரிட்டேட் பண்ணுறேன், வாண்டட்லி உன்னை டார்ச்சர் பண்ணுறேன். அந்த மாதிரி வேணுண்டே செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். அதுவும் முக்கியமாக நீங்கள் வந்து பாருங்கள், கடகராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா ஒரு லேடிஸ்னால இந்த மாதிரி ஒரு மனக்கசப்பு அப்படின்றது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? அடுத்து நிறைய கடகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகள் எது இருக்கலாம் அப்படின்னா, நுரையீரல் சார்ந்த உபாதைகள் இருக்கலாம். சளி, ஜுரம், இருமல், இந்த மூக்கு வந்து அடைச்சிக்கிறது, தண்ணியாட்ட வடியறது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? வெளியே பிரயாணம் எங்கன்னா போகிறீங்க அப்படின்னா ஃபுட்டை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே நம்ம தண்ணி குடிக்கிறதே வந்து ஒத்துக்காமல் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம வந்து கொஞ்சம் குளிர் தேசங்களுக்கெல்லாம் பிரயாணம், இப்போ நிறைய கடகராசிக்கு அந்த மாதிரி பிரயாணத்துக்கான வாய்ப்பும் உண்டு. அஃபீஷியலி அனுப்புகிறாங்க, ஒரு குளிர் சார்ந்த இடத்துக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எல்லாம் பார்த்து குடிங்க. அந்த குளிருக்கான போதுமான கம்பளி எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? அந்த ஸ்வெட்ரு, கம்பளி என்ன வேணுமோ, வார்மர்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. நிறைய கடகம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்பு வந்து ரொம்ப முடியல, உடம்பு சார்ந்த ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரியெல்லாம் தோணுது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வழிபாடு அப்படின்றது பண்ணணும். அந்த வழிபாடில் என்ன வழிபாடு ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் அப்படின்னா, அம்பிகையினோட வழிபாடு. அம்பிகையே நீங்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் கும்பிடலாம். அதாவது காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, எப்படி வேணாலும் கும்பிடலாம். அதே அம்பிகை என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பிகையை மைஷாசுரமர்தினியாக நம்ம கும்பிடும்போது அம்பிகை அத்துணை நல்லதுகளையும் நம்மளுக்கு கொடுத்துருவா. அதே மாதிரி யாராவது நம்மளுக்கு வந்து ட்ராப் பண்ணுறாங்க, நம்மளை கெடுக்க பார்க்குறாங்க, உறவாடி கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த உறவாடி கெடுக்கிறதையும் தடுத்து நிறுத்தக்கூடியது அம்பிகை. ஒரு உக்ர ரூபினியாக இருக்கும்போது அவளை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது உறவாடி கெடுக்கிறவங்கள அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வேறறுப்பா, எதிரிகளை வேறறுப்பா, தீய சக்திகளை வேறறுப்பா அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அம்பிகை வழிபாடு பண்ணுறது நல்லது. அந்த அம்பிகையும் வந்து பார்த்திங்கன்னா துர்கையா, மைஷாசுரமர்த்தினியாக வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். புரியுதுங்களா? இது வந்து பாருங்கள், நாங்கள் சுக்கிரப்பெயர்ச்சியை பற்றி உலகத்தில் இருக்க அத்துணை கடகராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன்கள். இப்போ இதை பார்த்துட்டு இருக்க கடகராசி அன்பர்கள், நாங்கள் வந்து பாருங்கள் எங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். அதனால் எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நாம் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. பேசிக்கலாம். வாழ்த்துக்கள்.